رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم سل من قطعك واعف عمن ظلمك واحسن الى ما اساء اليك. او قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவில்லா அன்பும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பர்வாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நமதி நாயக காத்தம் நபி முத்திர நபி சொமல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா மஹன் முலித்தல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகையினர் மேல் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளின் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடியது நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவம் கிடைக்கக்கூடிய சமயங்களில் ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி பார்த்து வந்தோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடன் எவ்வளவு இணக்கமாக கணவன் மனைவியுடைய உறவுகளில் எந்த அளவிற்கு தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் பார்த்து வந்தோம். முதல் வசனம் இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் எனக்கூடிய வசனங்கள் இறங்கப்பட்டது. இக்ரா நீ ஓதுவீராக என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆதிரி அவருக்கு தெரியாது என்பதாகவே சொல்லி வந்தார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது முறையாக சேர்த்து சொல்லப்பட்ட பொழுதுதான் நான்காவது முறையாக எனக்கூடிய முழுமையாக சொல்லப்பட்ட பொழுதுதான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் சொல்வீர்களாக. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். ரப்பிக்கு அந்த ரப்பி எப்படியா கொஞ்சம் ரப்பி என்ன தெரியுமா? அல்லது ஹலக உங்களை படைத்தானே
அந்த ரப்போடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓத ஆரம்பிங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்தில் வீட்டிற்கு வந்த பொழுதுதான் கடுமையான குளிர்ஜுரங்கள் ஏற்பட்டது. ஜம்மிலுனி என்பதாக சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓட்டினார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் சென்ற வாரம் நாம் பார்த்து வந்தோம். வெகு நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்பது வருவது நின்றுவிட்டிருந்தது, வராமல் இருந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்று பயமாகிவிட்டது. என்ன ஆனது என்று தெரியவில்லையே, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டோமா என்னவென்று தெரியவில்லை, வரக்கூடிய வஹி வராமல் ஆகிவிட்டது என்பதாக சொல்லப்பட்ட பொழுதுதான் அல்லாஹு தஆலா அடுத்து வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல் முஸம்மில், ஓ போர்வை போர்த்தியவரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரையில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். போர்வையை பொத்தியவர்களாக நித்திரையில் இருக்கும் பொழுதுதான் சொன்னார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல் முஸம்மில், ஓ போர்வை போர்த்தியவரே, கும் எழுங்கள், லைல இரவு நேரங்களில் எழுங்கள், இல்லா கலீலா சிறிது நேரமாவது, இரவு நேரங்களில் சிறிது நேரமாவது எழுந்திருந்து அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டார். நிஸ்பஹு வ யுன்குஸ் மின்ஹு கலீலா, அல்லது அதில் பாதி அல்லது குறைவான நேரங்கள் நீங்கள் இறைவனை இன்று வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா துதியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அடுத்து சொன்ன வார்த்தை அல்லாஹ் அவ் ஜித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, அவ் அல்லது ஜித் நீங்கள் அதிகமாக்குங்கள், அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தெளிவான முறைகளில் சீரான முறைகளில் ஓதுவதற்கு நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அதைத்தான் நம்ம செய்யறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் குர்ஆனின் பக்கம் இணைந்ததாக இருக்க வேண்டும், குர்ஆனை விளங்கியதாக இருக்க வேண்டும். குர்ஆனை விளங்காதவர்கள், குர்ஆனை பற்றி சிந்திக்காதவர்கள், அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் அலட்சியமாக இருந்து கொண்டிருப்பார்கள். யாரு நீ வாட்டுக்கு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, அவர் சொல்லக்கூடிய வேலையை சொல்லியிருக்காரு, நாங்க பேசிக்கிறோம். இந்த சிந்தனைகளில் தான் போய்விடும். காரணம், இவர்களுடைய பிறப்பில் இருந்து வளர்ப்பில் இருந்து அவருடைய சிந்தனைகள் இல்லாத ஒன்று. அனைத்திலும் இவர்களுக்கு இந்த சிந்தனைகள் இல்லை. மார்க்கத்துடைய சிந்தனை, அதை பற்றி என்ன அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான், எது சொல்லப்பட்டிருக்கின்றது, எது போன்று சொல்லப்பட்டிருக்கின்றது, எதை விளங்க வேண்டும் என்பதை பற்றி தெரியாததின் ஒன்றின் காரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு அது தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நமக்கு எனக்கு முழுமையாக பிரிந்திருக்கின்றதா, எனக்கு முழுமையாக புரிந்திருக்கின்றதா, இதை பற்றி நாம் சிந்திக்கவில்லையே, இதை பற்றி நாம் பார்க்கவில்லையே. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய சிந்தனைகள் குர்ஆனின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் இணைக்கப்பட்டதாக. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? இதெல்லாம் எடுத்து சொன்னவனே, இது எப்படி நான் போய் சொல்றது, மக்கள்கிட்ட சொல்றது, மக்கள்கிட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் முதல்ல சொன்னது, உன்னுடைய குடும்பத்திடம் நீங்கள் அழையுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அழையுங்கள், குடும்பத்தின் பக்கம் நேர்வழியின் பக்கம் அழையுங்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கு இணங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க?
போனாங்க. அங்க சிறிய மலைக்குன்றின் மீது ஏறி நின்றார்கள். அனைவர்களையும் அழைத்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்தினர்களாக, ஒவ்வொரு குலத்தினர்களாக அழைத்தார்கள். அத்தனை மனிதர்களையும் அழைத்தார்கள். மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒன்று கூடினார்கள். ஒரு மலைக்குன்றின் மீது மேலே நின்று கொண்டு சொல்லும் அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த மலைக்குன்றுக்கு பின்னால் நம்மை தாக்கக்கூடிய எதிரிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், அழிப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா என்று கேட்ட பொழுது உடனடியாக சொன்னார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வினாயிற்றே, அஸ்ஸாதிகாயிற்றே, நீளமானவர், உண்மையாளர் நீங்கள். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எதற்காக வேண்டியும் பொய் என்பது சொல்ல மாட்டீர்கள். உண்மையே பேசுவீர்கள், சத்தியத்தை பேசுவீர்கள், நீளமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர். நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக சொன்னார்கள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் ஒரு கொள்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹுல் ஜன்னah, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் எனக்குரிய கலிமாவை சொல்லுங்கள், துஃப்லிஹுல் ஜன்னah, சொர்க்கத்தை நீங்கள் அடைவீர்கள், சொர்க்கத்துடைய நேர்வழியை நீங்கள் அடைவீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர்களுடைய பெரிய தந்தைதான் முதன்மையாக இருந்தார். அந்த காரியம் நீ பொய்யன் என்பதாக முதன்மையாக சொன்னது அபூ ஜஹீல் சொன்னார். அருமைக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் சொல்லி காட்டக்கூடியது இதுதான். நமக்கு இதில் விளங்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு தஆலா முதன்மையாக என்ன செய்ய சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்ப உறவுகளை நீங்கள் ஒன்று சேருங்கள். முதன்மையாக ஒரு பங்கன், ஒரு விழாக்கள் நடத்துகின்றோம் என்றால் இன்னும் ஏறத்தாழ 8 தினங்கள் தான், 8 தினங்கள், 9வது தினத்தன்று நம்முடைய ஊரில் மாபெரும் மீலாது நபி விழா நடக்க இருக்கின்றது. அதுவும் சொல்லக்கூடிய வெறும் மீலாது நபிதான் போடாதீங்க அப்படின்னு சொல்லு. மீலாது நபின்னா, மீலாது என்றால் பிறப்பு, மௌலித் மீலாது என்று சொல்கின்றோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி, மீலாது நபி, நபியுடைய பிறப்பை பற்றி எந்த நபிங்கிறது அங்க சத்தியம் வந்துடக்கூடாது. ஏன்னா 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்களை நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் குர்பானி அவர்கள் செய்த தியாகத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நபிமார்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதிர் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதாகத்தான் நாம் சொல்கின்றோம். மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களில் நாம் விழாக்கள் இருக்கின்றோம் என்றால் ஏதோ உண்பதற்காகவும் அங்கே கூறி என்று நான் மற்ற ஏனைய விஷயங்கள் செய்வதற்காக அல்ல. ஒன்று நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரும் மேலான முத்து நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பெயர்களை, அன்னாருடைய வாழ்க்கைகளை, அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை, அன்னாருடைய செயல்பாடுகளை, சொல், செயல், நடத்தை அனைத்தையும் போதிப்பதற்காக வேண்டிதான். எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எவ்வளவு வாழ்ந்தார்கள், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், குழந்தை பருவனாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி அங்கே சிறிது பேசப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் தெரிய வேண்டும். இதுவும் நம்முடைய குழந்தைகள் வாயால் சொல்லப்பட வேண்டும். ஏனென்று தெரியுமா, பச்சை மரத்தில் அடிக்கக்கூடிய ஆணிகள் தான் பழமாக பதிந்திருக்கும்.
காஞ்ச மரத்தில் அடிச்சோம்னா மரம் உடஞ்சிடும், மரம் விரிசல் விட்டுரும். பச்சை மரத்தில் அப்படி இறங்கி நிற்கும். சிறு குழந்தைகளுடைய மனங்களில், உள்ளங்களில் இந்த சரித்திரங்களை, ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர்களுடைய மாயினால் அவர்கள் சொல்வதன் மூலியமாக சீர்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உறவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும். உறவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய ரத்த சொந்தங்கள், நம்முடைய அண்டை வீட்டு சொந்தங்கள். அண்டை வீட்டார்கள் சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 பேர் இல்ல, 40 நபர்கள் இருக்கின்றார்கள். இத்தனை நபர்களும் அறிய வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஊர்களில் இருக்கின்ற சென்றவர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டும். அவர்களை அனைவர்களையும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி நான் இந்த விழாக்கள் என்பதும் நாம் இருக்கின்றோம். விழாக்கள் எடுப்பதற்குரிய காரணம் அதுதான். சொந்தங்கள் ஒன்று சேர வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய சிறு கசப்புகள் இருந்தால் கூட அங்கே ஒன்று சேர்ந்து இருந்து நாம் செய்யும் பொழுது, ஒரு ஊருடைய பொது சேவை என்று செய்யும் பொழுது எல்லா நபர்களும் அங்கே ஒன்று சேர்வார்கள். பேசாத நபர் கூட பேசிடுவாருங்க. அதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குங்க. தண்ணி பாட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கூட்டத்தில் ஒருத்தர் பேசாம இருப்பாரு. அவர்தான் கேட்கக்கூடிய சூழ்நிலை அவர் கேட்போம். ஆனா அந்த தண்ணி பாட்டில் கொடுங்க மச்சான், அந்த தண்ணி பாட்டில் கொடுங்க, கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்ப என்ன ஆகும்? இங்கே கலர்ப்புகள் வந்துவிடும், கசப்புகள் நீங்கிவிடும், உறவுகள் மேம்படும், உள்ளங்கள் ஒன்று சேரும். இதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு இடங்களிலும், இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் முன்மாதிரியாக காட்டலாம். பல்வேறு ஊர்களில் பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி அங்கே ஒன்று கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஈது மிலன் சொல்லிட்டு அபிராமம் அந்த சைடு போனீங்கன்னா ஈது மிலன் ஒண்ணு வைப்பாங்க. அம்மா பிட்னா அபிராமம் அந்த சைடு ஏரியாக்கள்லாம் ஈது மிலன் ஒண்ணு செய்வாங்க. வருஷம் வருஷம் ரமலான் கழிஞ்ச உடனே, அந்த பெருநாட்கள் கழிஞ்ச உடனே எல்லா ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று சேரும். இதுல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இந்த பெண் பார்ப்பது, பெண் கொடுப்பது, அந்த படலங்கள்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கும். அதுவும் நடக்கும். அதே போல பல்ல வெட்டி எடுத்தீங்கன்னா வருஷம் ஒரு விழாக்களில் சந்தோரி எனக்கூடிய ஒன்றை வைத்து எல்லா நபர்களும் ஒன்று சேர்க்கின்றார்கள். ஊர்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களை ஒரு நாள் நீங்கள் இதற்காக வேண்டிய அவர்கள் எந்த அளவுக்கு கொண்டுவாங்கன்னா எப்ப டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஊர் பஞ்சாயத்தில் நிர்வாகத்தை கேட்பாங்க, என்னைக்கு டேட் முடிவாக்கியிருக்காங்க, அந்த டேட் இவர்களுடைய எந்த காரியமும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி விடுவார்கள். எல்லா காரியங்களும் ஓரம் பெற்று வைத்து விடுவார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தா பள்ளப்பட்டி ஊர்களில் பார்த்தோம்னா அந்த சமயங்களில் நிக்காவுடைய காரியங்கள் எல்லாம் அன்றைய நாள் நடக்கும். ஒரே மேடையில 10, 20, 25 நிக்காகள் நடக்கும். ஒரே சமயத்தில் மாப்பிள்ளை உட்கார்ந்திருப்பாங்க ஒரே மேடையில். இப்படி உறவுகள் அங்கே கைகோர்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன 2 ஊர்களுடைய நபர்களுடைய வாழ்க்கை தரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் முன்னுள்ள ஆழங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். சென்ற ஆழங்களை புரட்டி பார்க்க வேண்டாம். நிகழ் ஆழங்களில் பார்த்தீர்களானால் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை என்பது இருக்கின்றது. ஊர் சொந்த பந்தங்கள் வரக்கூடிய ஒரு பாசப்பிணைப்புகள் இருக்கின்றது. ஏழ்மையாக கீழே இருக்கக்கூடியவர்களையும் கை நோக்கி நேரே தூக்கி விடுகின்றார்கள். பல்லவட்டிக்காரங்க உண்மையில் அவர்கள் எல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அவர்களுடைய ஊர்க்காரர்கள் ஒரு இடத்துல கடை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏராளமான இடங்களில் பார்த்தால் சீமாட்டி, மகாராஜா, இந்தியா சில்க் ஹவுஸ் இதுபோல கடைகள் எல்லாம் இவர்கள் வைத்திருப்பார்கள். ஏழ்மை பெற்றவர்கள் ஒருவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அங்கே தங்களுடைய கடைகள் கொண்டு வந்து மேனேஜராக அல்லது வேலையாட்களாக வைத்திருந்து அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். வேலையும் கற்றுக் கொடுப்பார்கள், தொழிலையும் கற்றுக் கொடுப்பார்கள்.
இதெல்லாம் எங்கிருந்து இந்த பிணைப்புகள் வந்தது? ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி ஏதோ ஒரு விழாக்கள் அமைக்கப்பட்டது, ஏதோ ஒரு விழாக்களை எடுத்தார்கள், ஊரும் செழிப்பாக இருக்கிறது. உண்மையில் போறதுக்கு பஸ் கூட இல்லாத ஊர். நம்ம ஊருக்கு எப்படி சொல்றோமோ 2-3 பஸ் வரும்னு சொல்றோமோ, இது போல இருக்கக்கூடியதான் அரவாக்குறிச்சிக்கு போய் அங்கிருந்து பல்லவட்டிக்கு போகணும். போகக்கூடிய ரூட்டு போறவங்க பார்த்தா தெரியலாம். ஏதோ ஒரு துண்டாக ஒதுங்கி இருக்கு. ஆனால் உலகம் முழுவதும் அவர்களுடைய பெயர்கள் தெரியும். எல்லா விஷயங்களும் அவர்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊர்களில் பல பள்ளியாசல்கள் இருக்கின்றது, ஜமாத்துகள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அதே போன்ற அடுத்த ஊர்கள் என்று எடுத்தால் கீழக்கரை, காயல்பட்டினம், இது போன்ற ஊர்கள் ஏன் இதெல்லாம் மேற்கோடி காட்டி சொல்கின்றேன் என்றால், உறவுகளை நீங்கள் நேசியுங்கள், உறவுகளை ஒன்று சேருங்கள். இதற்காக வேண்டிதான் நாம் விழாக்களை இருக்கின்றோம். இப்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீனாதாரி விழா என்று சொல்வது மற்றவர்களை அழைத்து வருவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக அன்று வர வேண்டும். ஒவ்வொருடைய வீட்டுகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய சொந்த பந்தங்களை அழைத்து வாருங்கள். இங்க எதுக்கு லீவ் போட்டாலும் லீவ் போடாட்டியும் இதுக்கு லீவ் போட்டு வெளிநாட்டில் இருக்காங்களா வர சொல்லுங்க. உங்களுடைய சகோதரர் இருக்கின்றாரா, உங்களுடைய கணவன் இருக்கின்றாரா, உங்களுடைய தந்தை இருக்கின்றாரா, இன்னும் ஒரு நாள் வருடத்திற்கு இந்த சமயங்களில் வாருங்கள், ஒரு நாள் விடுமுறை எடுத்து வாருங்கள். இது எப்பொழுதும் கிடைக்காது. பணம் எப்படி சம்பாதிச்சிடலாம்? பணம் சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றது. இந்த ஒரு பக்கம் போனால் நமக்கு மறுபக்கம் அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான். உறவுகளை ஏன் தெரியுமா? இந்த உறவுகளுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், எந்த இடங்களில் உறவுகள் ஒன்று சேர்கின்றனவோ அல்லாஹ்வுடைய அரிசி உடுத்திக் கொண்டிருந்த உறவு அங்கே சந்தோஷம் அடைகின்றது. அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அதை வழங்குங்க. உறவை ஒருவன் துண்டிக்கின்றான் என்றால் அவர்லாம் வரமாட்டாருங்க, இவரை சொல்லிடுவார். வரச்சொல் அவர்லாம் வரமாட்டாருங்க, கூப்பிட்டா கேட்க மாட்டாருங்க. கேட்டீங்கன்னா கேட்கல, கேட்டால்தான் சொல்லுவாரு தெரியும், அதனால நான் கேட்கல அப்படி நம்ம சொல்லிடுவோம். உன் நல்ல முறையில் தெரிந்து கொள்ளுங்கள், இது நாம் துண்டிப்பதற்குரிய சமம் தான், இதுவும் துண்டிப்பதற்குரிய சமம் தான். அல்லாஹ்வுடைய அரிசியை உலுக்கியது உறவு எனக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய அரிசி அந்த சிம்மாசனத்தை உலுக்கியது. அமைதி வரும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், அப்பொழுது ஏன் இப்படி முடித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த உறவு சொன்னது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை துண்டித்து வாழ்ந்தால் அவர்களுக்கு தண்டனை என்ன? என்னை துண்டித்து வாழ்ந்தால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்பதாக கேட்டது. உடனே அல்லாஹ் சொன்னான், உன்னை யார் துண்டித்து வாழ்ந்தாரோ அவரை நான் துண்டித்து வாழ்கின்றேன், நான் துண்டித்து விடுவேன். துண்டித்து வாழ்கின்றேன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மை துண்டித்து விடுவார் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கேட்டாது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு அண்டாது. அந்த முசீபத்து தான் பிடிக்கும். அங்கே பரக்கத்திற்குரிய வழிகள் இல்லாமல் ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், சில் மன் கதஅக வஅஃப் அம்மன் ظلمك وأحسن إلى ما أساء إليك. சேர்ந்திருங்கள் மண் ஒருவரிடம் கதஅக, உன்னை யார் துண்டித்து வாழ்கின்றானோ, உன்னை துண்டித்து விடுகின்றானே, வேண்டாம் என்று துண்டித்து விடுகின்றானே, இவரத்திலும் நீ சேர்ந்து வாழ், நீ பிரிந்து விடாதே. என்னை துண்டித்து விட்டான் என்பதாக பிரிந்து விடாதே. வாப்பு, மன்னித்து விடு. அம்மன் தலமக்க, உனக்கு யார் அன்னம் செய்தார்களோ, ஒரு மனிதன் ஒருவன் நமக்கு அன்னம் செய்து விட்டார், நல்ல முறைகள் நமக்கு தெரிகின்றது, அப்படி செய்யப்பட்டதையும் கூட மன்னித்து விடு. உறவுகள் நீடிப்பதற்குரிய வழிகள். உனக்கு யார்
இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நீ நல்லதை செய், அவர்களுக்கு நீ நன்மையை செய். அவன் எனக்கு அப்படி செஞ்சுட்டான், அதனால நான் செய்கிறேன், அதை செய்யாத, அவனுக்கு நன்மையை செய். இது போன்ற ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்க்க முடியும். பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் துண்டித்து விடுகின்றோம், நாம் வெறுத்து விடுகின்றோம், நாம் ஒதுக்கி விடுகின்றோம் என்றால் அல்லாஹ் நம்மை ஒதுக்கி விடுவான். ஒன்றை நாம் அடங்கிக் கொள்ள வேண்டும். இது யார் ஒருத்தருடைய வீட்டுடைய விசேஷம் அல்ல, இது ஒட்டுமொத்த ஊருடைய வீடுகளுடைய விசேஷம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் என்னுடைய வீட்டில் எப்படி நிற்கால், என்னுடைய வீட்டில் உள்ள காரியங்கள் நடந்தால் எப்படி நான் அழைப்பு விடுப்பேனோ அது போன்று ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் அழையுங்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், வல்லாஹி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடம் மஹரம் என்பது இந்த இடத்தில் இருந்து சொல்கின்றேன். இதுபோன்று நாம் அழைக்கக்கூடிய சமயங்களில் அனைவர்களையும் இதுபோன்று ஒன்று சேர்க்கக்கூடிய சமயங்கள், நம்முடைய சொந்த பந்தங்களை சேர்க்கக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊருக்கு பரக்கத்தை இறக்குவார். இந்த ஊர் மிகவும் செழிப்பான ஒன்றாக மாறும். ஒன்றும் இல்லாத இடங்களெல்லாம் மாறிகள் கோபுரங்களாக எழும். ஷைத்தானுடைய தீங்குகள் விலகி ஓடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் ஒன்று சேர்ந்து வரும். யாரையும் எதற்காக வேண்டி நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். முக்கியமாக ஒரு விஷயம், அன்றைய நாள் நாம் அதிகம் பேணக்கூடியது பொறுமையை கையாள வேண்டும். பொறுமையை கையாள வேண்டும். முன்னால் சொன்னேன் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஏறி நின்று சொன்ன பொழுது, அழைக்கப்பட்ட பொழுது, நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹுல் ஜன்னah என்று சொன்ன பொழுது அபூ ஜஹீலே அங்கே சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார்? அந்த காதிபு, நீ பொய்யன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார். நாதுபில்லாஹி மின்ஹு. ரசூலுல்லாஹி விட்டல, கோபப்படல, அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், என்னென்ன வார்த்தைகளை கொண்டெல்லாம் பேசலாமோ அத்தனை வார்த்தைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகுத்தினார்கள், பேசினார்கள். எடுத்து சொல்லக்கூடிய சமயங்கள் எல்லாம் நெய்ய புடைத்தார்கள். சளைக்கவே இல்லையே ரசூலுல்லாஹி, சளைக்கவே இல்லையே. உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடியவர்கள் நான் ஏன் சளைக்க வேண்டும்? அந்த ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் நான் ஏன் அங்கே முகம் சுளிக்க வேண்டும்? தேவையில்லை, தேவையில்லை. அன்னார்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய நான் முக்கியமாக பிறருக்கு விட்டுக் கொடுப்போம். அங்கே ஒற்றுமையை, நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். அடுத்த வாரங்களில் எப்படி நாம் ஒன்று கூடியிருப்போம் என்பது தெரியவில்லை. இங்கு நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இதை சொல்லிவிடுகின்றேன். ஒன்று சேர்வதற்கு முன்பதாக நாம் கையாளக்கூடிய ஒன்று, ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டுடைய விசேஷம் என்பதாக எடுங்கள். கண்டிப்பாக ஊருடைய நடவு இருக்கின்றது. ஒரு ஊர் செழிப்பானால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் செழிப்பாகும். அந்த வீடுகள் செழிப்பானால் தனி நபர்கள் செழிப்பாவார்கள். இதே சிலர் தான் சொல்லுவாங்க எல்லாம் பின்னாடி இருந்து. ஒரு மனிதன் சீரானால் ஒரு வீடு சீராகும், ஒரு வீடு சீரானால் ஒரு தெரு சீராகும், ஒரு தெரு சீரானால் ஒரு ஊர் சீராகும், ஒரு ஊர் சீரானால் ஒரு மாநிலம் சீராகும், ஒரு மாநிலம் சீரானால் ஒரு நாடு சீராகும், ஒரு நாடு சீரானால் ஒட்டுமொத்த உலகமும் சீராகும். இப்படி சொல்வார்கள். நாம் முதன்மையாக இதை கடைபிடிப்போம். நாம் சீராக நடக்கக்கூடிய சமயங்கள் சரியான முறைகள் எப்படியும் புன்னகை முத்தவர்களாக நாம் இந்த காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவோம். எத்தனை உழைப்புகளுக்கு மத்தியில் இந்த விழாக்கள் எடுக்கின்றோம். 2 நாட்கள் எந்த அளவிற்கு கடுமையான முறைகளில் ஒட்டுமொத்தமாக அழைப்பு கொடுத்தார்கள் என்று சென்று வந்தவர்களுக்கு தெரியும்.
ஒவ்வொரு இடங்களையும் சரி செய்வதற்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நபர்களையும் நான் யாரும் இதற்கு கஷ்டமில்லாமல் இந்த விழாக்கள் நடத்தவில்லை. அத்தனை நபர்களுடைய எல்லா நபர்களுடைய ஒரு முயற்சிகள், ஒரு கஷ்டங்கள் இருக்கிறது. யாரும் எந்த ஒரு காரணத்தினால், கோபப்படுவதன் காரணத்தினால் நாம் அதை வீணாக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹு தஆலா நம்முடைய வரக்கூடிய விழாக்களை சீரும் சிறப்புமாக செம்மையுமாக ஆக்கி தந்தார் உரிவானாக. எந்த ஒரு பலா முசீபத்துகளும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் அல்லாஹு தஆலா அன்புடைய நாளுடைய விழாவை சீரும் சிறப்புமாக ஆக்கும் மட்டுமல்ல, அதன் மூலியமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. ஊர்கள் மென்மேலும் செழிப்பாக ஆக்கி தந்தால் உருவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.